ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர் சந்திக்க வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. வயசு அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட்ரன்ஸே கிடையாது, அது ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்றைக்கும் யூடியூப்பில் அவங்களோட சமையல் மூலமாக கலக்கிட்டு வராங்க. இன்றைக்கும் நம்ம அவங்களோட சமையல் பார்த்தா நிறைய பேர் வந்து சமைச்சிட்ருக்கோம். அவங்க யாருங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பாட்டி நமஸ்காரம். என்ன எவ்வளோ லேட்டாக வர? எவ்வளோ நாள் ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்கேன். உள்ள பாட்டி, வெல்கம் டு தி ஷோ. நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு. அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்க, பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக சமைக்கிறவங்க, எல்லாருக்குமே நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன். டக்குன்னு ஒரு ரசம் வைக்கணுமா, ரொம்ப சந்தோஷம், ஒரு கலந்த சாப்பாடு பண்ணணுமா, ஒரு நிமிஷம் உங்களோட யூடியூப்பை திருப்பி பார்த்தா போதும், 5 மினிட்ஸில் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் போடணும், இப்படி வந்து வெளியில் எல்லாருக்கும் உங்களோட டேலண்ட்டை காட்டணும்னு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொண்டு வந்தது யார்? எனக்கு என் பேரன் ஃபாரினுக்கு அடிக்கடி போயிடுவான். அவனுக்கு ரெசிபி எல்லாம் எழுதி கொடுப்பேன். இதெல்லாம் போடு, இதெல்லாம் போடு, ரசம் குழம்பு அப்படின்னு பண்ணி சாப்பிடுவான். அப்புறம் அவன் வந்து கேட்டான், ஏன் பாட்டி எனக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்லித்தரேன், என்னை போல் எத்தனை பேர் இருக்கான், யூடியூப் போடலாமே, எனக்கு தெரியாதடா, ஏபிசிடியே தெரியாதடா, நான் சொல்லித்தரேன் பாட்டி, தைரியமாக நில்லுன்னு. சரி, ஒரு நாளைக்கு ஃபோட்டோ எல்லாம் கொண்டு வந்தான். பயமாக தான் இருந்தது. இந்த கூட எல்லாம் சொல்லி கொடுத்தான். நல்லா அழகாக புடவை கட்டி மாட்டு பொண்ணு அப்படி எல்லாம் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு நகையெல்லாம் போட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணேன். இதுக்குன்னு இதெல்லாம் அலங்காரம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. சரின்னு அலங்காரம் பண்ணிட்டு பருப்பு உருண்டை குழம்பு பண்ணலான்னு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ரெசிபி மோர் ரசம். மோர் ரசம் வித்தியாசமாக இருக்கே கேட்குறது. ஆமாம், ரொம்ப ஈஸி. டக்குன்னு வந்து பண்ணிடலாம். ஆஃபீஸ் போகிறவா சட்டுன்னு யாராலும் வந்துட்டாலாம் அவளோட பேசிகிட்டே பண்ணிடலாம். ஓகே. ஆமாம். ஸோ நம்ம வியூவர்ஸுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க உங்களோட டாட்டர் இன்லா, மருமகளும் உங்கள் பேரன், இவங்க 2 பேர் தான் பயங்கர இன்ஸ்பிரேஷன் அண்ட் அவங்க தான் உங்களை ஊக்கப்படுத்துனாங்க. அவங்க யாருன்றது ஆடியன்ஸுக்கு காட்டிடலாமா? நம்ம பேரன் பையன் பிள்ளையும் இருக்கான். உங்கள் பையனும் இருக்காரு? ரொம்ப நல்லா பண்ணுவான். ஓகே. ஏன்னா உங்களுடைய வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எங்களுக்கு ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும், ஒரு சிங்கரோட குரல் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் உங்கள் பேர். அப்போது உங்களோட டாட்டர் இன்லாவை உங்களோட சேனலில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு எங்கள் சேனல் மூலமாக வியூவர்ஸ்க்கு அவங்கள காட்டணும். அவங்களை கால் பண்ணிடலாமா? சார் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தோன்னா ஆடியன்ஸ், இந்த 2 முகமும் ரொம்ப பரிச்சயமான முகம். அதுலேயும் ஸ்ரவன் சாரை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2ஓட டைட்டில் வின்னரில் 1 மார்க்கில் பின்னாடி வந்து ரன்னர் அப் ஆகி இன்றைக்கும் அவரோட ஸ்வரம் பாட்டு நம்ம காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் இஸ் எக்ஸலண்ட் பிளேபேக் சிங்கர், கர்நாடிக் மியூசிக்கல் சிங்கர், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேசலாம். சார், இப்போ வந்து பாட்டி சொன்னாங்க அவங்கள வந்து இந்த 6 இயர்ஸ் பிஃபோர் இப்படி வந்து ஒரு சமையலை வெளியில் கொண்டு வரத்துக்கு நீங்களும் மேமும் தான் காரணம். இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. ஏன்னா இப்போது யூடியூப் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். யூடியூப் வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு புக்ஸ், சிடிஸ், கேசட்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ இருந்த ஹையஸ்ட் டெக்னாலஜியில் ஃபுட் ரெசிபீஸை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. நிறைய குக்கிங் ரெசிபீஸ் எல்லாம் புக்ஸில் வந்தது. ஸோ இப்போ யூடியூப் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், வீடியோ பிளாட்ஃபார்ம் வந்தபோது எல்லாருக்குமே ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தே நம்ம சமைச்சு சொல்லி கொடுக்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு விஷயமும் அவங்களால பார்க்க முடியும். புக்குனா வெறுமை படிக்க தான் முடியும், உணர தான் முடியும். பட் அந்த ரெசிபியை கண்ணால் பார்க்க முடியாது. பட் ஒரு ஃபுல் ரெசிபி 0 to 100 ஃப்ரம் ஸ்க்ராச் வந்து ஒரு டிஷ் நம்ம கண்ணு முன்னாடி தயாராகிறத நம்ம கேப்சர் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் காட்ட முடியும். அப்படிங்கிறச்சே சில பொக்கிஷமான ரெசிபீஸை வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் இவங்க ஜென்ரேஷன், என்னோடய பாட்டியோட ஜென்ரேஷனோட போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப ஒரு எனக்குள்ளே இருந்த ஒரு பெரிய ஆசை. அது எப்படியா டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அண்டு என்னோடய லைனே வேறு. ஐ வாஸ் ஃபுல்லி இன்டு சிங்கிங், ப்ரொஃபஷ்னல் மியூசிக் கமிட்மெண்ட்ஸ் போயின்னு இருக்கிறச்சே இது மாதிரி ஒன்று பண்ணணுன்றது எனக்கு நிச்சயமாக ரொம்ப ஒரு ஆசை இருந்தது. அதனால் என்ன தான் அது நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து நம்ம பாட்டி இவ்வளோ நல்லா நிறைய ரெசிபீஸ் சமைக்கிறச்சே அதை நம்ம எப்படியா அதை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு ஆசை. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆசை. ஐ கன்சல்டட் மை ஃபேமிலி, அப்பா, அம்மா அண்ட் என்னுடைய சிஸ்டர், அவங்க கனடாலேயும் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே டிசைட் பண்ணி தான் ஒன் ஃபைன் டே, அது வந்து ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக வந்த ஒரு ஐடியா தான்.
யோசிச்சு திடீர்னு லெட் ஸ்டார்ட் இட் அப்படின்னு இது வந்து ஆரம்பிச்சது. தட்ஸ் ஹவ் சாந்தா பாட்டி சமையல் வாஸ் பார்ன். நீங்க எல்லாம் டிசைட் பண்றீங்க, பாட்டிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நல்ல கொஸ்டின் அது. என்னன்னா வந்து பாட்டிக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் கேமரா லைட்ஸ் லைம் லைட்லாம் புதுசு இல்லை. சூப்பர் சிங்கர்லேயே நான் பாடும்போது பாட்டி ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக அவங்க டான்ஸ்லாம் ஆடுவாங்க. எங்கள் ஃபினாலேயில் கூட டிஎஸ்பி சாரோட டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. ஸோ அது வந்து ஒரு பரிச்சயமான விஷயந்தான். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு திருமணம் என்னும் நிக்கான்னு ஒரு படத்தில் நசரியா மேம்க்கு பாட்டியாக நடித்ததும் என்னோட பாட்டி தான். ஸோ யூடியூப் அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு விஷயம் கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சூப்பர் சிங்கர் அண்ட் சினிமா தான் இருந்ததுனால சொன்ன உடனேவே ஷி அக்ரீடு. ஒரு ஹெசிடேஷனும் இல்லை. ஆஸ் இன் இது எப்படி வருங்கிற ஹெசிடேஷன் இருக்குதே தவிர இது பண்ணணுமாங்கிற ஹெசிடேஷன் ஒரு நாளும் இருந்ததில்லை. அண்ட் அது வந்து பாட்டியை சந்தோஷப்படுத்தணுன்னா அன்றைக்கி ஷூட்டிங் எடுத்தானா சந்தோஷமாயிடுவாங்க. ஸோ தட் இஸ் ஹர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆர் கேட்வேன்னு சொல்லலாம். ஆக்சுவலி முதல் செட் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு 2 years ஆர் சம்திங் இது வந்து வெறும் பாட்டிக்காக மட்டும்தான் இந்த சேனல் இருக்கணுங்கிற மோட்டிவில் ஆரம்பித்தது. ஏன்னா நம்ம நிறைய பாடிட்டுருக்கோம், நிறைய டிவியில் இப்போ எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது எக்ஸ்க்ளூசிவாக பாட்டிக்காக இருக்கட்டும்னு நான் தான் ஷூட் பண்ணுவேன். எல்லா ரெசிபீஸும் எடிட்டிங் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். பட் ஒரு கொஞ்ச நாளில் அந்த ரெசிபி பின்னாடி அந்த சாங் வர 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 பீப்புள் வர் கியூரியஸ் டு நோ ஹூஸ் த பர்சன் பிஹைண்ட் திஸ் வாய்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அந்த என்னுடைய மூஞ்சி காட்ட ஆரம்பித்த உடனே பீப்புள் குட் ரிலேட். ஓகே, இவரை தான் நம்ம ரொம்ப வருஷம் சூப்பர் சிங்கரில் பார்த்துருக்கோம், இவரோட சேனல் இது, அவங்களுடைய பாட்டி இவங்க. அதனால ஸோ அப்போ தான் வந்து சேனலுக்கு நிஜமாகவே அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரீச் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஸோ அது என்னென்னா இப்போது நிறைய யூடியூபர்ஸ் ரெசிபீஸ் போட்டாலும் மேபி ஒரு பயனீர்னு சொல்லலாம் எங்களை. அதாவது மியூசிக் அண்ட் ஃபுட் சேர்ந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு கான்செப்டாக கொடுக்கறதுங்கிறது, வெறும் ரெசிபி இல்லாமல் ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட்டாக கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு நேச்சுரலாக அமைஞ்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆல் காட்ஸ் கிரேஸ். இப்போ மேம் நீங்கள் சொல்லுங்கள், பொதுவாக ஒரு வீட்டில் வந்து மாமியார் மருமகள் 2 பேரும் இப்படி இணைஞ்சு இருக்காங்க அப்படின்னாலே அந்த இடம் வந்து எப்படி இருக்கும்னு அந்த பையனுக்கோ, அதாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை அவங்களோட பையனுக்கோ அது வந்து டெய்லி ஒரு ரைட் மேர் மாதிரி தான் இருக்கும் அந்த வீட்டில். பட் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கோஆர்டினேஷன் பார்த்தா இது மாமியார் மருமகளா இல்லை அம்மா பொண்ணா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு சாரி கட்டி விடுறீங்க, அவங்க உங்களுக்கு ரெசிபி சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறீங்க. ஈவன் தோ யூ ஆர் ஆல்சோ எ வெரி கிரேட் குக். ஆனால் வந்து அவங்க சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. இது எப்படி நீங்கள் உங்களோட கோஆர்டினேஷனுக்கு என்ன காரணம்? இல்லை, மெயின் இது வந்து அவங்களோட எந்தூசியாசம் தான். கிரேட் என்டர்பிரைசிங் லேடி. ஸோ அது அவங்கள்ட்டேருந்து நான் கொஞ்சம் கற்றுண்டதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஷீல் மேக் ஹர் ப்ரெசன்ஸ் ஃபெல்ட், அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எனக்கு ஒன்றும் இதில் பொறாமை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அவங்களோட ஸ்கில் இன்னும் நல்லா தெரியப்படுத்துறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும். ஸோ மோர் தென் டெல்லிங் அபவுட் பாட்டி ஒரு பக்கம் இருப்பாங்க, ஷ்ரவன் சார் பற்றி நீங்கள் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு என்ன எல்லா பாய்ஸுமே குக்கிங் கற்றுக்கணும்னு ஒரு எனக்கா எப்போவுமே தோணும். அது நான் சொல்லாமே அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது குக்கிங். கண்டிப்பாக இது கற்றுக்கிட்டா எல்லாம் இப்போ எனக்கே கொஞ்சம் என்றைக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே வந்துடுவார் அவர் ஹெல்ப்புக்கு. அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் அதே மாதிரி அவங்களும் வந்து இவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக சமைப்பார். அதனால் எனக்கு அந்த எந்த இதுவும் எங்கேயும் வெளியில் வாங்கணுமோ இல்லை எதுவும் ஒரு குக் வைக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி அவங்க 2 பேரும் கொடுத்ததில்லை. இப்போ அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி என்னால் ஃபைனல்ஸில் வர முடியாதுமா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரையாராக சொன்னதாக சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு அப்படி தோணுச்சு? அப்படி நம்ம வின் பண்ண மாட்டோம்னு எனக்கு தோணலை. பட் வின் பண்ணலைனாலும் அது வந்து ஒரு பெரிய லாஸோ ஒரு தோல்வியோ இல்லைங்கிறது நான் எப்போ தெரியுமா ஒரு டாப் 15-20லேயே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வந்து நம்மளுடைய ஸ்கூல் லெவல் காம்படிஷன்ஸ்லாம் விட சூப்பர் சிங்கருங்கிறது அந்த வயசுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஒரு காம்படிஷன். இப்போ நம்ம வந்து 25-27 இயர்ஸில் இல்லை 30 இயர்ஸில் ஒரு சூப்பர் சிங்கர் போய் பாடுறோன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்குது. நம்மளுக்கு ஸ்கூல்லாம் தாண்டி காலேஜ் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம போய் பாடுறோன்னா. பட் ஒரு 13-14 இயர் ஓல்டுக்கு அது வந்து ஒரு பெரிய லெவல் ஸ்கூல் காம்படிஷன் வேர் யூ ஹேவ் லைக் 65-70 கேமராஸ் அரவுண்ட் யூ. இட் இஸ் பீங் ஷாட் அண்ட் டெலிகாஸ்ட் டு த வேர்ல்ட். அப்படி தான் அந்த கிட்டுக்கு இருக்கும், ஒரு 8th standard 9th standard கிட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கிறச்சே நான் வந்து நல்லா புரிஞ்சுட்டேன் இது வந்து இதில் வின் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிளாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ
ஒரு ரவுண்டும் நம்ம பெஸ்ட்டை கொடுக்கலாம். நிஜமாவே இது இன்டர்வியூக்காக சொல்லலை. ஏன்னா அது அது அந்த ப்ரெஷர் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு ரவுண்டு when so many of us are watching, ஸோ எல்லா ரவுண்டும் நம்ம நினச்ச மாதிரி போகாது. நம்ம டாப் 5 நம்ம நினைப்போம் நம்ம தான் வந்து வீடு ஜெயிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு வர போகிறோம். பட் வரலைன்னா ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஒழுங்காக பண்ணுவோம், வந்தால் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுட்டேன். அந்த டைம் அந்த ஒரு அப்படி வச்சுட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த காம்படிஷன் சொல்லணும். பாட்டி அதே மாதிரி அந்த ரெசிபி முடிகிற வரைக்கும் ஒரே எனர்ஜெட்டிக்காக பேசிகிட்டே இருப்பீங்களே, இந்த மாதிரி இடையில சில டிப்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி உங்களுக்கே வந்துட்டா இல்லை? எனக்கே பாவம் குழந்தைகளுக்கு தெரியாத போயிடும். இப்போ கல்யாணம் ஆன பசங்களுக்கு தெரியாத போயிடும். நம்ம சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அதை முடி பண்ணோம் அப்போ இன்னும் டாப்பாக இருக்கும். அதனால நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, உங்களோட ஜுவல்லரிக்கு உங்களோட சாரிக்கு ஒரு தனி க்ரௌடு புல்லே இருக்கே, நிறைய அதெல்லாம் கேட்குறேன். மருமகளே தான் கேட்கணும். ஓகே, எல்லாம் புடவை செலக்ட் பண்ணுறது பேரை ஆமாம், அது நகைகள் புடவையை கட்டிப்பா இப்படி கட்டிக்கணும், இப்படி பின் போட்டுக்கணும், வேணாண்டு சும்மா இருங்க. க்ளீனாக வந்து அழகாக மெதுவாக எப்படி கட்டி விட்ருக்கா. இந்த வயசுக்கு அலங்காரம் சினிமாக்காரி மாதிரி அலங்காரம் பண்ணிருந்தேன். புடவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நஸ்ரியா மேம்க்கு நீங்கள் பாட்டியாக சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருக்கும். நான் சாப்பாடை கொண்டு போனால் என்கிட்டே நிறுத்தி சாப்பிடுவோம். கேரவான் போயிடுவோம், கொண்டாங்க பாட்டி அப்படின்னு. பாட்டி நாளைக்கு வரைச்சா எனக்கு சேர்த்து கொண்டு வாங்க, சாப்பிடுவா. ரொம்ப நல்ல பொண்ணு, கையை பிடிச்சுன்னு தான் இருக்கும். இப்போ பார் நான் சைக்கிள் ஓட்டுவேன், பாட்டி விழுந்துடாதீங்க ஜாக்கிரதை. நீங்கள் சைக்கிள் ஓட்டுவீங்க? அதை எடுத்து சைக்கிள் ஓட்ட சொன்னேன். நான் ஸ்கூலுக்கு சைக்கிளில் தானே போவேன். அப்போ சைக்கிளில் இப்போ போகிறது தானே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ பயம், பார்த்தாலே பயம். எத்தனை நாள் இருந்தீங்க ஷூட்டில்? அங்கே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மைண்டை தொட்ட சம்பவம் அப்படின்னா ஏதாவது இருக்கா? ஷூட்டிங்கில் 9 கஜம் கட்டணும். மடிசார் போடுவேன். மடிசார் யாருக்கும் தெரியாது. பாட்டி நீ கட்டி விட்றேலா? கட்டி விட்றேன், சும்மா கட்டி விட மாட்டேன், பைசா தரேன் தெரியுது. ஓ தரேன், சும்மா இல்லை கண்டிப்பாக தரேன் அப்படின்னு எல்லாரையும் நிற்க வச்சு நான் கட்டுவேன். நீங்கள் கட்ட மாதிரி கட்டுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக வந்தது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ரொடியூசருக்கு இவ்வளோ அழகாக கட்டி கொடுத்துருக்கால, உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய். வேணா சார், சும்மா சொன்னேன், தமாஷ்க்கு சொன்னேன், இருக்கட்டும் படம் நன்னா வரட்டும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பாட்டி இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. வேற யாரெல்லாம் மீட் பண்ணீங்க நீங்கள் சினிமா செட்டில்? வேற நாசரோட ஹைதராபாத் போனோம். அங்கே வந்து பசிக்கிறது அவ்வளோதானே இருங்க, நான் போய் வாங்கிடுறேன்னு எங்கேயோ போய் ஒரு போண்டா வாங்கினது. இன்னும் சார் வேகவே இல்லையே, இது மைதா மாவு போண்டாமா. சரி இருங்கன்னு போய் எங்கேயோ போய் கிச்சடி வாங்கினது கொடுத்தார். பாவம் அவர் ஆக்ட் பண்ண வந்துட்டு எனக்கு சப்ளை பண்ணியிருந்தார், காப்பி டீ இல்லை. அவ்வளோ பாட்டி ஏதாவது டைலாக் ஞாபகம் இருக்கா படத்தில் நடிச்சது எங்களுக்கு சொல்கிறதுக்கு? ஹலோ, she is taking bath, switch after now, call after some time அப்படின்னு அடிச்சு விடுறது. அரை இங்கிலீஷில் அடிச்சு விட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாட்டியோட சினிமா சான்ஸுங்கிறது எப்படி இருந்தது? இல்லை, அது ஐ திங்க் அது ரொம்ப நீஷ் ரோல். அது ரொம்ப ஜென்ரல் பார்ட்டி இல்லை, அது ஒரு டிப்பிக்கல் சப்ஜெக்ட். அதுக்கான ரோல்ஸ் இருந்து நிறைய ஆஃபர்ஸ் அப்புறம் வந்தது. ஆட்ஸும் 2-3 நடித்தாங்க அந்த மாதிரி. பட் அதுக்கப்புறம் நாங்கள் யூடியூப் ஷிஃப்ட் ஆனதுனால அது ரொம்ப பிஸியாக போச்சு. அந்த மாதிரி கன்வின்சிங் ரோல்ஸ் வராததுனால நாங்களும் சிலது எடுத்துக்கல. அது போய் ஒரு நாள் பூரா இருக்க வேண்டியிருக்கு, அதான் முடிய மாட்டேன். ஃபெட்டிக் ரொம்ப ஜாஸ்தி கூட்டார் அப்புறம் போல. ஓகே சரி, வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம வியூவர்ஸ்க்காக சமைக்க போயிடலாமா? பாட்டி, இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு பெரிய மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களோட சன் அப்படிங்கிறது. அவரை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். அவன் எல்லா வேலையும் அவன் பண்ணுவான், வேலை தெரியாத வேலையே கிடையாது. கார் மெக்கானிக்லேருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து பொத்தையாருக்கு ஹெல்ப் பண்ணணும், எந்த சமயத்தில் என்ன பண்ணணும் எல்லாம் தெரியும் அவனுக்கு, சக்கலமும் தெரியும். ஓகே சார், வணக்கம். நம்ம வந்து பாட்டியோடைய அந்த சமையல்
அவங்களோட சேனல் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க யங்ஸ்டர்ஸ்லேருந்து அதே மாதிரி பாட்டி ஏஜ் குரூப் வரைக்கும் உங்களையும் வந்து நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். உங்களுக்கு எப்படி பாட்டி கூட சேர்ந்து இது பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட்? இல்ல இது எப்படின்னா அந்த நீங்க சமையலை பத்தி கேக்குறீங்களா? குக்கிங் அவங்கள என்கரேஜ் பண்றது. அவங்க சாப்பாடை சாப்பிட்டு தானே ஆமாமா கண்டிப்பா. அப்போ என்ன ஆகும்னா அந்த டேஸ்ட் பட்ஸ் அவங்க சாப்பாடு சாப்பிட்டு ஒரு பீரியட்ல என் சிஸ்டர் கல்யாணம் ஆகி போகும்போது வீட்டில் நானும் அம்மாவும் தான் இருந்தோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா வந்து சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது எனக்கு பாக்கெட் மணி கொடுத்துட்டு குக் பண்ணி இது சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போவாங்க. பாக்கெட் மணி சேவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், அம்மா எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை வச்சு செய்ய ஆரம்பிப்பேன். ஓகே. ஸோ சேவ் பண்ணலாம், நம்ம பாக்கெட் மணி ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் அம்மாட்ட சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு, அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது, நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி கிடையாது. அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து கேட்டுப்பேன். சில நாள் நான் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி பண்ணி காமிப்பேன். டெவலப் ஆனது தான் இது. ஏன்னா பாட்டியோட சமையல் ரெசிபீஸில் அதிகமாக நீங்கள் பண்ணுறது தான் வந்து வியூவர்ஸ்க்கு நிறைய பிடிச்சி போன ஒரு ரெசிபீஸாக இருந்தது. செலக்டிவாக ஒரு 2-3 ஐட்டம் பண்ணியிருக்கேன். வத்த குழம்பு, இட்லி பொடி, இதெல்லாம் வந்து நான் அதுக்கப்புறம் இம்ப்ரூவைஸ் பண்ணது. நான் வெளியெல்லாம் சாப்பிட்றேன் இல்லையா, வெளியெல்லாம் போகும்போது மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி பண்ணுறாங்க, ஒரு டிஷ் பண்ணோன்னா கொஞ்ச நாள் இப்போ பொடியெல்லாம் பண்ணால் டெய்லி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆமாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதமாக 15 days or 20 days வச்சுக்கிட்டா தான். நான் டெய்லி இட்லி பொடி பண்ணுறதுன்றது முடியாது. ஸோ அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, அது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எது போடலாம் எது போடக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அதில் நல்லா வந்தது. ஓகே. ஸோ இவங்களோட ரெசிபி தான், பேஸ் இவங்களோட தான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம். கண்டிப்பாக. இப்போது சரி, வெயிட்டிங் இல்லாமல் பாட்டியோட ரெசிபி பார்க்க போயிடலாமா? கண்டிப்பாக. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட சாந்தா பாட்டியோட ஸ்பெஷல் கிச்சன். இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சேனல் வழியாக திருப்பியும் பார்க்க போகிறோம். பாட்டி, இன்னைக்கு நம்ம வியூவர்ஸுக்கு நிறைய ஸ்பெஷல் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணி தர போறீங்க வியூவர்ஸ்? இன்னைக்கு முறு வடை தட்டி தரப்போறேன். என்ன வடை? உளுத்தம்பருப்பு வடை, உளுந்து வடை. நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க, ஒரு மாதிரி பண்ணி தருவேன். ஓகே. படாபட் சீக்கிரம். ஓகே. 5 நிமிஷம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்கிறேன். ஓகே சுதா, ஒரு அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா தண்ணியில் கலந்து கரைச்சி அழுக்கெல்லாம் போக எடுத்துட்டு 2 hour ஊற போடணும். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசியை போட்டு விடணும். பச்சரிசி தானே? பச்சரிசியை போட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் இதை ஊற வச்ச உடனே வடிகட்டியில் ஊறின இவ்வளோ பருப்பு எடுத்து போட்டு இந்த வடைக்கு உண்டான பச்சை மிளகாயை அதில் போட்டு உப்பையும் போட்டு பெருங்காயத்தையும் போட்டு நல்லா அரைச்சி விடணும். ஓகே. மிச்சம் ஊறின்றதுல தண்ணியை வடிகட்டி கிரைண்டரில் போட்டு இந்த மிக்சியில் அரைச்சோன்னே இந்த விழுதுகளை அதில் போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இது உருட்டி அதில் போட்டால் முதக்கும். அதான் பதம். ஓகே. அதையும் போட்டு பெருங்காயத்துக்கு வழிச்சு எடுத்துட்டு கருவேப்பிலை நல்லா அலசி தண்ணியில் கட் பண்ணி அதில் போட்டு பெருங்காய பொடியும் போட்டு தேவையான உப்பையும் போட்டு மிளகு, இந்த இது இருக்கு இஞ்சி, இதை பொடியாக சீவி அந்த மாவில் போட்டு நல்லா கலந்து எண்ணெய் அடுப்பில் வச்சு கையில் ஜலத்தை தொட்டுண்டு கவாக்குன்னு அடித்து போட்டால் பிரமாத வடை. போட்டுடலாமா? போட்டுடலாம். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல என்ன பண்ணணும் சுதா? ஓகே. சரி, இந்த காலத்துல வந்து யங்ஸ்டர்ஸுக்கு இந்த சமையலை பத்தி நீங்க என்ன டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல்லாம் நிறையா தந்துட்டான், இதுகளுக்கு சோம்பேறித்தனம். ஓகே. அதனால அதுகளுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணாக்க வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, நிம்மதியாக இருக்கும், ஃபடாஃபட் பண்ணிடலாம். பண்ணி பார்த்தா பணமும் மிச்சமாகும், உடம்பும் குணமாகும், வயிறு க்ளீன் ஆகும். இது ஒரு தடவை பண்ணிங்கன்னா அப்புறம் ஹோட்டலுக்கே போக மாட்டேங்க. ஓகே. ஒரு மிளகு ரசம் வச்சு ஒரு அப்பளத்தை சுற்றி சாப்பிட்டா அதில் இருக்கிற இன்பம் ஒன்றுமே இல்லை. ஓகே. அந்த மாதிரி பண்ண சொல்லி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வேண்டின்னு இருக்கேன். அவன் எல்லாம் பண்ணி என்கிட்ட சொல்லணும், பாட்டி நீங்கள் சொன்னபடி பண்ணோம், நாங்கள் இனிமேல் ஹோட்டல்லலாம் ரொம்ப சாப்பிட மாட்டோம், ஏதோ தீராதுன்னா சாப்பிடுவோம், முடியலன்னா நாங்கள் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு கமெண்ட் போடுவாங்க, பாட்டி நாங்கள் நீங்கள் சொன்ன ரெசிபி சொல்லணும்னு ஆசை.
ஸோ பாட்டி இப்போ நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக இந்த வடை போடுறதுல நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா அது குழன்னு ஆயிடும், கரெக்டாக வராது. பக்கத்தில் பச்சை தண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்படி ரொப்பிக்கணும். ஓகே, இப்படி கையில் தொட்டுன்ட்டு ஓகே, அப்படி பாட்டிக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளம் உண்டு. ஓகே, பார்க்ல வாக்கிங்னு போவாங்க. நான் வாக்கிங்கோட டாக்கிங் அண்ட் ஈட்டிங் தான். வாக்கிங் அண்ட் ஈட்டிங், ஓகே, நோ வாக்கிங். ஓகே. ஸோ அவங்க எல்லாரையும் ஒரு வாட்டி இன்வைட் பண்ணி பாட்டி தானா சிங்கிள் ஹேண்டடா தூள் கிளப்பிட்டாங்க. சரி பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்களே, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே போச்சு, உங்களோட க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் யாரு? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு செல்லம் டீச்சர்னு சாரதா வித்யாலயில இருந்தா. இப்போ கூட ரீசெண்டாக போய் வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு அவளோட கொஞ்சி கொலாவி 2 hours போட்டிருக்கேன் வீடியோ. ஓகே, பாருங்க. எவ்வளவு மிஸ் பண்றீங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப மிஸ் பண்றேன். அவளாலேயும் வர முடியல, என்னாலேயும் போக முடியல. அன்னைக்கு பேரை அழைச்சிட்டு போனோம். பாவம் கஷ்டப்படுறிய பாட்டி, உன் ஃப்ரெண்டை நான் போய் கூட்டின்னு போகிறேன்னு கூட்டின்னு போய் புடவை வாங்கி கொடுத்து அவாட்டில் பூரியும் அதுவும் பண்ணி சந்தோஷமா இருந்தது. வார்த்தை மாட்ட பொண்ணு இவ்வளோ மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு. ஓடி வந்து எல்லாம் பண்ணி என்னை பிரியவே மனசு இல்லை. 91 வயசா இருக்கு அவருக்கு. பாருங்க எவ்வளோ கட்டிண்டு எனக்கு அட்வைஸ் எல்லாம். மாட்டு பொண்ணு சொன்னதை கேளு, மாட்டு பொண்ணு என்ன கொடுக்குறாளோ அதை சாப்பிடு, மாட்டு பொண்ணை கோச்சுக்காத. அது வந்து ஐயோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியும், ஏதாவது கோச்சுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இரு, நன்னா இரு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை, இன்னும் இது வந்து எனக்கு ஒரு நிறைவேறாத ஆசையா இருக்கு அப்படின்னா என்ன ஃபீல் பண்றீங்க? என் பேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணா வரணும், கல்யாணம் பண்ணணும். உன்னோட ஆசையை தான் கேட்டேன். பாட்டி அதான் ஆசைப்படுறாங்க. எனக்கு ஆசை, என் கண்ணால அந்த பேத்தியை பார்க்கணும், அவளோட சந்தோஷமா அவளுக்கும் நான் தனிகையில் சொல்லி தரணும். அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுக்கலாம்ல. ஆமா, நல்ல பொண்ணா வரணும், பெருமாள் கிருபையில. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ரொம்ப நேரமா ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. ஆயிடுச்சு. ஓகே, சாப்பிட்டுடலாமா? ப்ளீஸ் வாங்க. சாப்பிட்டு பாரு. எஸ் எஸ், கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கடிச்சு சாப்பிட்டு பாரு. எப்படி பக்காவா இருக்கு. காரம், உப்பு, கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்குது. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கோ, ஃபங்க்ஷனுக்கோ, மார்னிங்க்கோ அருமையாக இருக்கும். ஃபங்க்ஷனில் தான் போடுவாள் எல்லாரும் வடைக்கு. இதில் கோஸ் போடலாம், கேரட் போடலாம், வெங்காயம் எல்லாம் போடலாம். ஓகே, அவாவா இஷ்டம்தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை விட நீங்கள் ஆசையாக எங்களுடைய எங்களோட வியூவர்ஸ்க்காக நீங்கள் செஞ்சு காட்டினீங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த ஏஜ்லேயும். ஸோ இதுக்கு நாங்கள் உங்களுக்கு தலை வணங்குகிறோம் எங்கள் IBN தமிழ் சார்பாக. நன்றி பாட்டி.